இந்த காணொளி முழுக்க முழுக்க ஒரு விழிப்புணர்வு காணொளி. இது எனக்கு உண்மையாக நடந்த ஒரு சம்பவம். எனக்கு இதயத்தில் 9 அடைப்பு இருக்குன்னு டாக்டர் மரிப்ப சொல்லினோம். எனது குடும்பத்தில் எனது அப்பாக்கெல்லாம் ஹார்ட் பிரச்சனை இருக்கிறபடியாக ஜெனட்டிக்காக எனக்கும் இருக்குமென்று சொல்லி நார்மலாக ஹார்ட் பிரச்சனைக்கு செய்கிற எல்லா டெஸ்ட்டையும் கடைசி 10 வருஷமாக நான் ஒவ்வொரு வருஷமும் போய் செய்து கொண்டு வரேன். எல்லா முறையும் அவை ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு தான் எனக்கு சொன்னவன். நார்மலாக உங்களுக்கு கொலஸ்ட்ரால் அல்லது பிளட் ப்ரெஷர் கூட இருந்து ஃபேமிலி ஹிஸ்ட்ரியும் இருந்தால் நார்மலாக இதில் காட்டுற 10 டெஸ்ட்டில் இந்த 5 ஹார்ட் படம் போட்டு அந்த 5 தான் செய்வினோம். எனக்கும் அதைத்தான் செய்தவன். ஹார்ட் அட்டாக் வந்தால் தான் மற்ற டெஸ்ட் செய்வினோம். எனக்கு 4 மாதத்துக்கு முதல் நெஞ்சரிப்பு, அதாவது ஹார்ட் பேர்ன் இருந்தது. நான் எனது ஃபேமிலி டாக்டரை சந்தித்து இதை பற்றி அவரிடம் சொன்னபோது அவர் இது நார்மல் ஹார்ட் பேர்ன் தானென்று சொல்லி அதுக்குத்தான் மருந்து தந்தவர். கிட்டத்தட்ட 5 மாதங்கள் ஆகியும் எந்த ஒரு மாற்றமும் இருக்கவில்லை. அப்போ எனக்கு ஒரு ஐமிச்சத்தில் நான் இன்டர்நெட்டில் போய் தேடி பார்த்த நேரம் ஹார்ட் பேர்ன் ஹார்ட் ப்ளோக்கேஜுக்கு ஒரு அறிகுறி என்று அதில் இருந்தது. அப்புறம் இன்னும் விளக்கமாக போய் பார்க்க நிறைய வெப்சைட்டில் டாக்டர் மேரெல்லாம் ஹார்ட் பேர்ன் இருந்தாலும் அது ஹார்ட் ப்ளோக்கேஜுக்கு ஒரு அறிகுறி என்று எழுதியிருந்தவர்கள். இது தெரிந்த உடனேயே நான் எங்களோட வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கும் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போனான். அங்கே போய் என் ஹார்ட் பேர்னை பற்றியும் 5 மாதமாக இருக்குன்னு சொன்னான். அவைக்கு அவன் எக்ஸ்ரேயும் எடுத்து பிளட் டெஸ்ட்டும் செய்து இசிஜியும் செய்துட்டு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை என்று தான் எனக்கு சொன்னவ. அப்போது நான் அவர்களை கட்டாயம் ஒரு ஹார்ட் ஸ்பெஷலிஸ்டை பார்க்க வேணும் என்று வற்புறுத்தி கேட்டபடியால் அவர்கள் அதுக்கு உடன்பட்டார்கள். அதன் பின்னர் எனக்கு ஹார்ட் ஸ்பெஷலிஸ்டிடமிருந்து அப்பாயின்மெண்ட் வரும் என்று என்னை வீட்டுக்கு அனுப்பி வைத்தார்கள். அதன் பின் ஹார்ட் ஸ்பெஷலிஸ்டிடமிருந்து எனக்கு அப்பாயின்மெண்ட் வந்தது. நானும் அந்த நாள் அங்கு சென்றேன். அவர்கள் என்னை ஒரு த்ரெட்மில், அதாவது ஒரு ஓடும் இயந்திரத்தில் ஓடவிட்டு எனது ஹார்ட்டை பரிசோதனை செய்தார்கள். அந்த பரிசோதனையும் என்னால் இலகுவாக செய்யக்கூடியதாக இருந்தது. அதன் பின்னர் நான் கார்டியோலஜிஸ்டை சந்தித்தேன். அவரும் எல்லா டெஸ்ட்டும் நார்மலாகத்தான் இருக்கிறது என்று சொன்னார். அப்போது நான் எனது குடும்பத்திலும் பலருக்கு இதய பிரச்சனை இருந்ததும் இப்போது இருக்கிறது என்றும் சொன்னேன். அதோடு நான் அந்த 10 முக்கியமான ஹார்ட் டிசீஸ் டெஸ்ட்டில் 6 முதலேயே செய்துட்டேன். இசிஜி டெஸ்ட் செய்து அதுலேயும் நான் பாஸ். பிறகு சிடிஎம்டி என்று அது செய்து அதுலேயும் பாஸ். பிறகு ஹோல்டர் என்று சொல்லி அது செய்து அதுவும் பாஸ். கார்டியாக் மார்க்கர்ஸ் என்ற ஒரு டெஸ்ட் அது செய்து அதுலேயும் பாஸ். பிறகு பிளட் டெஸ்ட் செய்து அது செக் பண்ணி அதுலேயும் பாஸ். அதோடு எக்கோ அல்ட்ராசவுண்ட் செய்து அதுலேயும் பாஸ். செய்யாத டெஸ்ட் என்றால் ஆஞ்சியோகிராம், சிடி கொரோனரி ஆஞ்சியோகிராம், ட்ரெஸ்டாலியம், கார்டியாக் எம்ஆர்ஐ. அதன் பின்னர் அவர் யோசித்து விட்டு ஹார்ட் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை கண்டுபிடிப்பதற்கு நிறைய வழி இருக்கென்றும் அதில் ஆஞ்சியோகிராம் தான் நல்ல வழி என்றும் தானாக இருந்தால் தான் அதைத்தான் செய்வேன் என்றும் எனக்கு சொன்னார். அப்போது நான் அதை செய்யும்படி கேட்டுக்கொண்டேன். அதுக்கு அவர் அது இன்னொரு ஹாஸ்பிட்டலில் தான் செய்வதாகவும் அங்கிருந்து அழைப்பு வரும் என்றும் சொன்னார். கிட்டத்தட்ட 3 கிழமைகளுக்கு பின் எனக்கு சென்ட் போல் ஹாஸ்பிட்டலில் இருந்து ஃபோன் வந்தது, ஆஞ்சியோகிராம் செய்கிறதுக்கு வர சொல்லி. நானும் சென்ட் போல் ஹாஸ்பிட்டலுக்கு போனான். அங்கு முதல் ஆஞ்சியோகிராம் என்ன மாதிரி செய்கிறது என்றெல்லாம் விளக்கமாக சொல்லி அங்கிருந்து பிறகு ஆஞ்சியோகிராம் செய்கிற ரூமுக்கு கொண்டு வந்தவ. இதுதான் அந்த ஆஞ்சியோகிராம் செய்கிற ரூம். இது முதல் கையில் ஒரு விரைக்கிறது கொண்ட ஒரு மருந்தை தடவிட்டு பிறகு அதில் ஒரு ஊசி போடுவினோம். அந்த கை பக்கம் அப்படியே விரைச்சிடும். அதில் எந்த இதுவும் தெரியாது எங்களுக்கு. பிறகு கை மணிக்கட்டடியில் இருக்கிற வெயினில், அதாவது நரம்பில் ஒரு ஓட்டை போட்டு அதுக்குள்ளாலே ஒரு மெல்லிய ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வயரோண்ட ஹார்ட் மட்டும் அனுப்பிவினோம். இது ஒரு வித எக்ஸ்ரே முறை. இதை மேலே இருக்கிற டிவி மானிட்டரில் பார்க்கலாம். இதுதான் அந்த எக்ஸ்ரே, அந்த இடத்தை அப்படியே ஸ்கேன் பண்ணுறது. அப்போ அது அதை பார்த்து தான் அந்த மெல்லிய ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வயரை உள்ளுக்க விடுவினோம். இப்போ அதுக்கு மேலே ஒரு சின்ன டியூப் கொண்ட அப்படியே ஹார்ட் மட்டும் விடுவினோம். அதை விட்டுட்டு பிறகு அந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வயரை அப்படியே இழுத்து வெளியில் எடுத்துடுவினோம்.
பிறகு அந்த டைம் ஒரு டை ஒண்டி அடிப்பினோம். அந்த டைம் எங்கே அடைப்பு இருக்கோ அதுகளெல்லாம் காட்டும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த டை வந்து அடிக்குது. அதில் அந்த அரோ போட்ட இடத்துல அதில் வந்து ப்ளோக் இருக்காம். இதுதான் அந்த டை அடிக்கிற நேரம் இந்த மானிட்டரில் இப்படி தெரியும். இப்போ ஹார்ட் வேலை செய்து கேக்கே இப்படி 4-5 தடவை அந்த டை அடித்து படம் மாரி எடுப்பினோம். அப்புறம் அதை வச்சு தான் அது கம்ப்யூட்டரில் எவ்வளோ வீத அடைப்பண்டு காட்டும். இந்த முறைப்படி தான் கூடுதலாக கண்டுபிடிக்கிறவ எத்தனை ப்ளோக் இருக்குண்டு ஹார்ட்டில், அதோட எத்தனை வீதம் அந்த அடைப்பு இருக்குண்டும் துல்லியமாக அது கணிச்சு கொடுக்கும் அந்த எக்ஸ்ரே. இது இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அதில் இடத்துல இப்படியே ஒரு மெல்லிஸாக இருக்கிற இடம் அதில் ப்ளோக் இருக்குது. அது எத்தனை வீதம்ண்டு பிறகு உங்களுக்கு ஒரு சீட்டில் பிரிண்ட் பண்ணி தருவினோம். இது முடிய அப்புறம் எல்லாத்தையும் அப்படியே க்ளீன் பண்ணி கையில் ஒரு கட்டு மாதிரி போட்டு விடணும். இதுதான் என் ஆஞ்சியோகிராமின் முடிவுகள். இதில் பார்த்திங்கன்னா 9 ப்ளோக் இருக்குது. அந்த ரெட்டில் வட்டம் போட்டதுகள் தான் ப்ளோக். அதில் 70 வீதம் நல்ல பெருசாக இருக்குது. 2-3 அடைப்புகள் 70 வீதத்துக்குள் இருந்தால் ஸ்டெண்ட் என்று சொல்லி இப்படி ஒரு நெட் மாதிரி உள்ளுக்க பலூனில் வச்சு அதை அப்படியே பெருசாக இதாண்டு விடணும். அது வந்து அந்த அடைப்பை கொஞ்சம் இதாண்டு விரித்து வைக்கும். இது வந்து எனக்கு செய்யலாம் 9 அடைப்பு இருக்கிறபடியாக பார்த்திங்கன்னா கையில் அப்படி அந்த ஓட்ட இடத்துல ப்ரெஷரை வச்சுருக்கிறதுக்கு இப்படி ஒரு மணிக்கூடு மாதிரி கட்டி அதுக்குள்ளே ஏஆரை அடித்து விட்டுருக்கணும். கிட்டத்தட்ட ஒரு 4 மணித்தியாலம் இப்படியே இருக்க வேணுமாம் அந்த ப்ரெஷரை. அதுக்கு பிறகு தான் அந்த ப்ரெஷரை கொஞ்சம் கொஞ்சம் ரிலீஸ் பண்ணுவினோம். அல்லது அப்படியே பிளட் வெளியில் வந்துடும். அப்போ நான் ஹாஸ்பிட்டலில் இன்னும் 4 மணித்தியாலம் இருக்கணும். நர்ஸ் இடைக்கிட வந்து செக் பண்ணினவா. இதுதான் அந்த இடம். பிறகு கொஞ்சம் கொஞ்சமே அந்த ப்ரெஷரை திறந்து விட்டு பார்ப்பினோம் பிளட் வருதோண்டு. மற்ற கையில் முதலேயே இப்படி செலின் லைன் உண்டு அதில் போட்டு வச்சிருப்பினோம். எமர்ஜென்சிக்கு பிளட் அல்லது மெடிசன் ஏற்றுறதுக்கு அதுவும் போய்க்கு தானே கலட்டுவினோம். இப்போ கிட்டத்தட்ட 4 மணித்தியாலம் ஆகிட்டுது. நர்ஸ் வந்து செக் பண்ணி பார்த்தவா பிளட் வேற இல்லை. அவள் நீ இதை கலட்ட போகிறா. இதை கலட்டிட்டு அதில் ஒரு டைட்டாக ஒரு பிளாஸ்டிக் பேண்டேஜ் ஒன்று போடுவா. அதை வந்து 7 நாளைக்கு கலட்டாமல் அப்படியே வச்சிருக்கணுமாம். அதோட அந்த கையால் பேரங்கள் ஒன்றும் தூக்கக்கூடாதாம். என்னென்னா திருப்பி இது கலண்டு ரத்தம் பாரத்துக்கு சான்ஸ் இருக்குண்டு. இப்போ கலட்டிட்டு அந்த டைட்டாக இதை போட்டு ஃபுல்லாக சுற்றி கையில் போட்டிருக்கணும். 7 நாளைக்கு பிறகு நாங்களே இதை கலட்டலாம். இதை கலட்டி முடிய ஹார்ட் சர்ஜன் அந்த ஹாஸ்பிட்டல் வந்து என்ன சந்தித்தவர் இவர் தான் ஜமீல் பாசிர். இவர் தான் இந்த யூனிவர்சிட்டி பிரிட்டிஷ் கொலம்பியாவுக்கே ப்ரொஃபஸர். அதோட ஒரு பெரிய ஃபேமஸ் ஹார்ட் சர்ஜன் தான். அவர் வந்து எனக்கு என்ன மாதிரி ஹார்ட் சர்ஜரி செய்கிறது, என்ன மாதிரி அந்த நரம்புகளை பொறுத்துறாண்டு விளக்கமாக சொன்னவர். இந்த இதில் பார்த்திங்கன்னா இதில் 4 பைபாஸ் செய்ய வேணுமாம். அதுக்கு நெஞ்சில் இருக்கிற லெஃப்ட் ரைட் இன்டர்னல் மெமரி ஆர்ட்ரியை எடுத்து அதில் 2 பைபாஸ் செய்வாராம். அதோட காலில் இருந்து ஒரு வேன் ஒன்றை எடுத்து அதில் 2 சின்ன பைபாஸுக்கு அதை யூஸ் பண்ணுறதுண்டும் எனக்கு விளக்கமாக சொன்னார். அதோட கிட்டத்தட்ட 1 மாதம் வெயிட் பண்ண வேணுமெண்டு சர்ஜரிக்கு. நான் வந்து அந்த டைமில் எங்களோட ஜெப்னா இண்டு ரீயூனியனுக்கு ஸ்லோனுக்கு போகிறதுக்கு எல்லாம் புக் பண்ணியிருந்தேன் நான். அதோட ஸ்லோனுக்கு போயிட்டு வந்து சர்ஜரி செய்யலாம்னு கேட்டதுக்கு அவர் சொன்னவர் யூ ஆர் நாட் ஃப்ளையிங் எனிவே வித் திஸ் கண்டிஷன் அண்டு. ஏனெண்டா ஃப்ளைட்டில் போகிறது வந்து ஹார்ட் பிரச்சனை இருக்கிறாக்களுக்கு சரியான டேஞ்சரஸாம். அதால் அவர் அடுத்த வருஷம் ரியூனியனுக்கு போகண்டுட்டார். ஃப்ளைட்டில் போகிறதால ஏன் ஹார்ட் அட்டாக் வர சான்ஸ் இருக்குன்னு இதில் எல்லாம் டீட்டெயிலாக இருக்குது. நீங்கள் விருப்பமெண்டா நிப்பாட்டி பார்க்கலாம். முக்கிய காரணம் ஃப்ளைட்டுக்கு கன நேரம் இருக்க காலில் இரத்த கட்டியல் உருவாகி அது ஹார்ட்டுக்கு போய் அந்த ப்ளோக்கான இடத்துல அடைச்சி ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்காம். அதோடு ஒரு குளிர் நாட்டில் இருந்து ஒரு வெப்பமான நாடுகளுக்கு போய்கள மாரடைப்பு அதாவது ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கும் நிறைய சான்ஸ் இருக்காம் ஹார்ட் பிரச்சனை உள்ளவைக்கு. அதையும் இதில் நான் என்னத்துக்கு சொல்லி வடிவத்தில் எழுதியிருக்கிறேன். நீங்கள் விருப்பமெண்டா பவுஸ் விட்டு இதை பார்க்கலாம். இதுதான் மனித இதயம் என்ன மாதிரி வேலை செய்யுதுண்டு. அதாவது ஹார்ட் இது வந்து ஒரு பம்ப் மாதிரி தான். அது அந்த காட்டை சுற்றி கொரோனரி ஆர்ட்ரி என்று இதய நாளங்கள் அல்லது இதய தமனிகள்ன்றது. இதுதான் இதயம் இயங்குவதற்கு முக்கியமான நாளங்கள். இதயத்தில் 4 அறைகள் இருக்குது. இந்த சிவப்பாக இருக்கிற அந்த 2 அறையும் உடலின் மற்ற பகுதிகள் இயங்குறதுக்கான ஆக்சிஜன் நிறைந்த இரத்தத்தை அனுப்புது. அதோட இந்த நீலம் கலரில் இருக்கிற 2 அறைகளும் ஆக்சிஜன் இல்லாத இரத்தத்தை நுரையீரலுக்கு அனுப்பி ஆக்சிஜன் நிறைந்த இரத்தமாக மாற்றி இடது இதயத்துக்கு அனுப்புது.
இப்படித்தான் எங்களோட இதயம் வேலை செய்யுது. சிவப்பு ரத்தத்தை பம்ப் பண்ணி உடம்பில் இருக்கிற எல்லா பாகத்துக்கும் அனுப்புது. இந்த கிரே கலர் ரத்தத்தை பம்ப் பண்ணி நுரையீரல் அதாவது லங்ஸுக்கு அனுப்புது க்ளீன் பண்ணுறதுக்கு. அதோட இந்த இதயத்தில் இருக்கிற இந்த கொரோனரி ஆர்ட்ரி அதாவது இதய நாளங்கள் இதுதான் கூடுதலாக அடைக்கிறது. இந்த படத்தை பார்த்திங்கன்னா ஒரு நோமல் ஆர்ட்ரி இப்படித்தான் இருக்குது முதலாவது. ரெண்டாவது இந்த பிளேக் பிறத்துவங்க அப்படி கொஞ்சம் இப்படி வீங்கும் ஒரு பக்கத்தில். மூன்றாவது பிளேக் வந்து அது உடைகிறது, அது அந்த பிளேக் ரப்சரண்டு. நாலாவது வந்து அதெல்லாம் அந்த ப்ளட் க்ளாக் வந்து அதுதான் அந்த அடைச்சி ஹார்ட் அட்டாக் வர்றது. இதில் பார்த்திங்கன்னா இந்த பிளேக் வந்து இரத்த குழாய்க்கு உள்ள வாரையில் உள்பக்கத்துக்கும் வெளிப்பக்கத்துக்கும் நடுவில் தான் அந்த பிளேக் வந்து துவங்குறது. இந்த படத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வடிவாக தெரியும். இந்த அதில் நடுவில் வாரது அது வந்து அப்படியே உள்ளுக அந்த உள்குழாயை அப்படியே தள்ளி கொண்டு வரும். விரைக்கில் தான் அதுவில் வந்து அப்படியே அந்த பிளேக் தள்ளி கொண்டு வரும். அவடம் வந்து சிந்தனை வரும். அப்புறம் அவடத்தடியில் ஆக கூட வந்தால் அப்படியே வெடிக்கிறது, சூட்டுக்கு அல்லது குளிருக்கு அப்படியே வெடிக்கும். அப்புறம் அதில் வந்து ப்ளட் க்ளாக் வரும். அந்த ப்ளட் க்ளாக் வந்து தான் ஹார்ட் அட்டாக் வர்றது கூடுதலை. அப்படி வந்ததுண்டா ரத்தோட்டம் இதய மசில்ஸ்களுக்கு போகாது. அப்போ உடனே ஹார்ட் அட்டாக் வந்துடும். ப்ளோக்கேஜ் வந்து வயதை பொறுத்தும் வரும். அதோட ஆண் பெண்ணினம், எங்களோட ஜெனட்டிக் ஃபேக்டர் அதாவது எங்களோட பரம்பரை, அதோட எங்களோட இனம் கருப்பு வெள்ளை அப்படி அந்த இனத்தை பொறுத்தும் இருக்காம். கூடுதலாக டயபெட்டிக் இருக்கிறாக்கள், ஸ்மோக்கிங் செய்கிறவ, குண்டை ஒபிசிட்டியாக இருக்கிறவ, ஹைப்பர் டென்ஷன் பிளட் ப்ரெஷர் இருக்கிறவ, ப்ரெக்னன்சியில் காம்ப்ளிகேஷன் இருந்தவ, ஃபிசிக்கல் ஸ்ட்ரெஸ் இருக்கிறவைக்கும், அதோட லோ ஆஸ்ட்ரோஜன் இருக்கிற பெண்களுக்கும் வர சான்ஸ் இருக்காம். அதோட கொழுப்பு சத்து குறைபாடு உள்ளவைக்கும் வர சான்ஸ் இருக்குது. ஃபிசிக்கல் இன்ஆக்டிவிட்டி என்றால் ஒரே இடத்துல நடுக இருக்கிறது, எக்ஸசைஸுகள் ஒன்றும் செய்யாமல் நடுகவே ஒரு இடத்துல இருக்கிறது, அப்படியான ஆக்களுக்கும் வர சான்ஸ் இருக்குது. அதோட டிப்ரெஷன் அதாவது நடுக கவலைப்பட்டு கொண்டு வேலை கவலை, வீட்டு கவலை, கடன் கவலை என்று அவைக்கும் வர சான்ஸ் இருக்குது. அதோட பிரெஸ்ட் கேன்சர் ட்ரீட்மெண்ட் எடுத்தவைக்கும் வருமாம். அதோட அவுட்டோ இம்யூன் டிசீஸ் இருக்கிறவைக்கும் வருமாம். அதாவது எங்களோட இம்யூன் சிஸ்டமே எங்களோட உடம்பை அட்டாக் பண்ணுற அப்படி ஒரு வியாதி. நீங்கள் வேணுமெண்டா இதில் பவுஸ் விட்டு இந்த இதுகளை பற்றி நீங்கள் வாசிக்கலாம். அதோடு நாங்கள் எவ்வளவு கவனமாக இருந்தாலும் எங்களோட வயதை பொறுத்தும் இந்த பிளேக் பில்டப் வருமாம். இந்த சார்ட்டை பார்த்திங்கன்னா தெரியும், 10 வயதிலிருந்து 60 வயது மட்டும். இதில் வந்து ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கான அறிகுறிகள் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் கூடுதலாக ஒரே மாதிரி அறிகுறிகள் தான் இருக்கும், 2-3 தவிர. நார்மலாக தலை சுற்று, மூச்சு திணறல், நெஞ்சு வலி, தோள்பட்டை அல்லது முதுகு வலி, தாடை வலி, கையில் வலி, நெஞ்செரிச்சல், குமட்டல், வாந்தி, அஜீரணம், அதோட பெண்களுக்கு வியர்வை இப்படி இருந்தால் ஹார்ட் அட்டாக் வாரத்துக்கு அறிகுறி என்று ஆராய்ச்சி மூலம் சொல்லினோம். அதோட சவுத் ஏசியன்ஸ் இலங்கை இந்தியர்களுக்கு மற்ற இனத்தை விட 3-5 மடங்கு ரிஸ்க் கூடவாம் ஹார்ட் அட்டாக் வாரது அல்லது ஹார்ட் அட்டாக் வந்து சாகிறதுக்கு. இதுவும் ஆராய்ச்சி மூலம்தான் கண்டுபிடிச்சவ. அதோட ஹிட்டடியில் டொரண்டோவிலையும் இதை பற்றி ஆராய்ச்சி செய்து அது உண்மை என்ற மாதிரித்தான் சொல்லினோம். அதோட சவுத் ஏசியன் அதாவது இலங்கை இந்தியர்களுக்கு மற்ற நிறத்தவருடைய ஒப்படைக்குள்ள அந்த கொரோனரி ஆர்ட்ரி அதாவது இதய நரம்புகள் வந்து சின்னனாம், கிட்டத்தட்ட 50% சின்னனும் சொல்லினோம். அதால் கொஞ்சம் பிளேக் வந்தாலும் ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குன்னு சொல்லினோம். இதில் அதை பற்றி நான் முழுதாக அதில் எழுதியிருக்கிறேன். நீங்கள் விருப்பமெண்டா அதை நிப்பாட்டி அதில் இருக்கிற முழு இன்ஃபர்மேஷனையும் வாசித்து பார்க்கலாம். அதோட அமெரிக்காவிலையும் இங்கிலாந்துலேயும் இதை ஆராய்ச்சி செய்து அவர்களும் இது உண்மை என்று கண்டுபிடித்திருக்கிறார்கள். அதோடு இது அதில் இருக்கிற இன்ஃபர்மேஷன் இங்கிலீஷில் இருக்குது. நீங்கள் விருப்பமெண்டா இதை வாசிக்கலாம். நான் ஹாஸ்பிட்டலில் இருந்தே யோசித்தேன், நான் என்னை இந்த இஞ்சி அனுப்பின கார்டியோலஜிஸ்ட்டுக்கு ஃபோன் பண்ணி நாளைக்கு நன்றி சொல்ல வேணுமெண்டு. ஆனால் அடுத்த நாள் விடிய பார்த்தால் அவரையே எனக்கு ஃபோன் பண்ணி உங்கள் ஆஞ்சியோகிராம் ரிசல்ட்டை பார்த்ததும் எனக்கு அதிர்ச்சியாக இருந்தேன்னு சொன்னார். அதோட தன்னை வந்து பார்த்து ஆஞ்சியோகிராமுக்கு போனதும் நல்லதுண்டார். அதோட இந்த டாக்டர் ஜமீல் பாசிர் வந்து ஒரு மிகப்பெரிய நல்ல சர்ஜன் என்றும் பயப்படாமல் சர்ஜரி செய்யலாம் என்றும் எனக்கு சொன்னவர். இனி நான் எந்த ஹார்ட் சர்ஜரி எப்படி நடந்தான்னு உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறேன். 3 நாட்களுக்கு முதல் என்ன ஹாஸ்பிட்டலுக்கு வர சொல்லியிருந்தவ. அங்கே வந்து ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன் செய்தவ, அதோட பிளட் டெஸ்ட், எக்ஸ்ரே,
அதோட கொஞ்சம் கேள்விகள் கேட்டுட்டு சர்ஜரிக்கு முதலும் பிறகும் என்ன மாதிரி என்று சொல்லி ஒரு புத்தகமும் தந்து விட்டவ. சர்ஜரிக்கு பிறகு என்ன மாதிரி வீட்டை இருக்கிறதுண்டெல்லாம். இன்றைக்கு எனக்கு சர்ஜரி 1 மணிக்கு, 11 மணிக்கே வர சொல்லியிருந்தோம். இது இந்த சென்ட் போல் ஹாஸ்பிட்டல் இங்கே வெங்கூவர் கனடாவில் டவுன் டவுனுக்கு இருக்குது. அங்கே தான் சர்ஜரி. இன்னொரு ஃப்ரெண்ட் ஒரு ஆள் கொண்டு வந்து இதில் முன்னுக்கு இறக்கி விட்டுட்டு போகிறார். இதுதான் முன் என்ட்ரன்ஸ். இதால் தான் ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போகிறது. இப்போ நான் சர்ஜரி டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்துட்டேன். அந்த ஹாஸ்பிட்டல் கவுன் ஒன்று தான் அதை போட சொன்னவன். போட்டு முடிய அப்படியே என்ன நேரம் 1 மணிக்கு சர்ஜரி ரூமுக்கு கொண்டு வந்தவன். இதை நீங்கள் பார்க்குறது தான் சர்ஜரி ரூம். இதில் அந்த பெண்ணுக்கு தெரிகிறது தான் லங் ஹார்ட் மெஷின். இப்போ எனக்கு இந்த மாஸ்க் மூலமாக மயக்க மருந்த நிபுணர் டாக்டர் தாரார். அதுக்கு பிறகு எனக்கு என்ன நடந்தாண்டே தெரியாது. முதல் ஒரு டியூப்பை தொண்டைகளால் சுவாசப்பை மட்டும் விட்டு இப்படி இதில் விட்டு அதால் தான் பிறகு ஆப்ரேஷன் செய்த முடியும் மட்டும் சுவாசிக்கிற மாதிரி செய்வினோம். அதுக்கு பிறகு யூரினுக்கும் இப்படி ஒரு சின்ன ஒரு டியூப்பை வச்சு யூரினும் அப்படியே பேக்கில் வர மாதிரி தண்டிவினோம். இப்போ அந்த டாக்டர் ரெடி ஆகிறார் ஆப்ரேஷன் செய்கிறதுக்கு. இப்போ ஆப்ரேஷன் நடக்க துவங்குது. முதல் இப்படி நடு நெஞ்சை அப்படியே முதல்ல அப்படியே ஓப்பன் பண்ணுவேன். அதில் கிட்டத்தட்ட ஒரு அடிக்கு. அப்புறம் அதுக்கு உள்ளே திறந்த உடனே அப்படி ஒரு சின்ன மெல்லிய ஒரு தோல் மாதிரி இருக்கும். அதை அப்புறம் அப்படி அதையும் பட்டி விளக்கிட்டு அப்புறம் அந்த மேர்வெலும்பு இருக்குது, அதை அப்படியே 2 கட் பண்ணுவினோம். பிறகு ரெக்ட்ராக்டர்ன்னு சொல்லி ஒரு இதொண்டு கருவி உண்டு, அதை வச்சு அப்படியே ஓப்பன் பண்ணுவினோம் இதயத்தை. இதுதான் இந்த ஹார்ட் லங் மெஷின். இதில் இருந்து 2 டியூப்பை ஹார்ட்டில் ஒன்றே ஜாயின் பண்ணிவினோம். ஒன்று நல்ல ரத்தத்தை கொண்டாடுறது, ஒன்று கூடாத ரத்தத்தை திருப்பி கொண்டு போகிறது. இப்படித்தான் இதெல்லாம் அந்த ஜாயின் பண்ணிவினோம் இந்த ஏரோஹோட் இடத்துல. பிறகு கார்டியோபீலிஜியான்னு ஒரு மருந்தை இதயத்துக்கு அனுப்பி அதன் மூலம் இதயத்தை நிப்பாட்டிட்டு இந்த ஹார்ட் லங் மெஷின் மூலம்தான் உடம்புக்கு தேவையான பிளட்டை அனுப்புவினோம். இது ஹார்ட் செய்கிற வேலையை செய்து கொண்டிருக்கும். முதல் நெஞ்சில் 2 பக்கம் இருக்கிற இன்டர்னல் மெமரின்ற இரத்த குழாயை எடுத்து அடைப்புக்கு பின்னால் இப்படி வச்சு பொருத்தி விடுவினோம். அதுக்கு பிறகு எனக்கு முதல் காலில் இருந்து எடுத்த ஒரு நிரம்பை அதை பிறகு 2 ஆக்கி அதை அடுத்த 3ஆவதுக்கும் 4ஆவது அடைப்புக்கும் பின்னால் கொண்டு பொருத்திட்டு ஹார்ட் லங் மெஷினில் இருந்து இரத்தத்தை இதயத்துக்கு அனுப்பி இதயத்தை துடிக்க பண்ணுவினோம். அதுக்கு இதயம் துடிக்காட்டின்றா ஒரு சின்ன எலக்ட்ரிக்கல் சொக்கை கொடுத்து இதயத்தை ஸ்டார்ட் பண்ணுவினோம். இப்போ ரத்தம் புதுசாக பைபாஸ் செய்த இரத்த குழாயால் அடைப்புக்கு பின்னால் ஈஸியாக போகுது. அதுக்கு பிறகு நெஞ்செலும்பை இப்படி டைட்டேனியம் கம்பியால் காட்டி விடுவினோம். அது பிறகு கொஞ்ச நாளில் தண்டபாடலையும் ஒட்டுப்பட்டுரும். சர்ஜரிக்கு பிறகு உள்ளுக்கு வார நீரை வெளியில் எடுக்கிறதுக்காண்டி இப்படி 3 சின்ன டியூப்பை சின்ன ஓட்டை போட்டு உள்ளுக்குள்ளே வச்சு விடுவினோம். அதோட இப்படி ஒரு பேசிங் வயர்ன்னு சொல்லி அதை ஹார்ட்டில் டெம்பரரியாக பொருத்தி விடுவினோம். ஏதாவது பிரச்சனை வந்தால் பேஸ் மேக்கரை அதில் குழுவி ஹார்ட்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. பிறகு வீட்டை போய்க்க இது எல்லாத்தையும் கலட்டி எடுத்துடுவினோம், ஒன்றும் இருக்காது. இதுதான் எனக்கு செய்த 4 பைபாஸ். இது இந்த அடைப்புகளுக்கு பின்னால் கொண்டே பொருத்தி இருக்கணும். இதில் இன்னும் கிளியராக உங்களுக்கு தெரியுது என்ன மாதிரி செய்தாண்டு. 4 மணித்தியால் சர்ஜரிக்கு பிறகு என்ன ஐசியூவில் கொண்டு வந்து விட்டவ. நான் கிட்டத்தட்ட ஒரு மணித்தியாலத்தால் கண் முழிச்சிட்டேன். பிறகு கொஞ்ச நேரத்தில் அந்த தொண்டையில் வச்ச அந்த டியூப்பையும் வெளியில் எடுத்துடணும். இரவு முழுக்க ஐசியூவில் தான் இருந்தேன். நான் பக்கத்தில் இருந்த ஒரு நர்ஸ் ஃபுல்லாக கவனித்து கொண்டிருப்பின மானிட்டர் எல்லாத்தையும். பிறகு அடுத்த நாள் நார்மல் வார்டுக்கு என்ன கொண்டு வந்தவன். இதானுங்க நார்மல் வார்ட். ஒவ்வொரு 3 மணித்தியாலத்துக்கும் நர்ஸ் ஹார்ட் ரேட், பிளட் ப்ரெஷர், பாடி டெம்பரேச்சர் எல்லாம் செக் பண்ணி அதோடைய அந்த தேவையான மருந்து குளிசைகளும் எல்லாம் தருவினோம். அதோட இந்த வார்டில் இருக்கிற எல்லா பேஷண்ட ஹார்ட் ரேட்டும் முன்னுக்கு ஒரு மானிட்டரில் போய் கொண்டிருக்கும். ஏதாவது பிரச்சனைன்றா எல்லாம் அடிக்கும். அது அங்கேருந்து பார்த்து கொண்டிருப்பினோம். நாளைக்கு இந்த வார்டிலேயே நடக்கலாமோ அந்த எல்லாம் இப்போ முடன் டெக்னாலஜி இதெல்லாம் இதுலேயே எல்லா இதுவும் பார்ப்பினோம். முந்தின மாதிரி எல்லாம் மானிட்டர்கள் ஒன்றும் இல்லை. சிம்பிள் அண்ட் ஈஸியாக மாற்றினோம் சர்ஜரி. எனக்கு இப்போ கொஞ்சம் இதில் நோய் இருக்குது. ஆனால் 2-3 நாளில் ஓடணும். நாளைக்கு நடக்க வேணும் இந்த வார்டிலேயே. இதுதான் இதிலிருந்து இங்கே மட்டும் ஓப்பன் பண்ணி 4 பைபாஸ் செய்திருக்கணும்.
4 நாளுக்கு பிறகு என்ன எல்லாம் ஓகேன்னு சொல்லி வீட்டை போக சொல்லிட்டோம். அதுக்கு முதல் அந்த வயிற்றில் கொழுவி இருந்த அந்த பைப் எல்லாத்தையும் கழட்டிட்டு அதில் தையல் போட்டவன், அதோடைய அந்த ஸ்பேசிங் வயரையும் கழட்டி எடுத்துட்டோம். சர்ஜரிக்கு பிறகு ஒரு 4 மாதமே என்ன சாப்பாட்டை சாப்பிட்டாலும் இனிப்பேத்தான் இருந்தது. இப்போ ஓகே ஆகிட்டுது. அதோட சென்ட் பவுல் ஹாஸ்பிட்டல் நர்சஸ், டாக்டர்ஸ், ஸ்டாஃப் எல்லாருக்கும் என்ற மனமார்ந்த நன்றிகள். அதோட டாக்டர் ஜாமில் பசீருக்கும் எனது மனமார்ந்த நன்றி. நான் இதுவரைக்கும் நல்ல ஆக்டிவாக தான் இருந்தேன். இந்த வீடியோவை பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். நான் அதோட ஸ்விம்மிங், ஒர்க் அவுட், பாடி பில்டிங், கராட்டி இப்படி நிறைய இதுகள் செய்திருக்கிறேன். இப்போவும் செய்து கொண்டிருக்கிறேன். அதோட டான்ஸ் ஆடினேன்னா ஒரு 2-3 மணித்தேரம் தொடர்ந்து ஆடக்கூடிய மாதிரி இருந்தது. அப்படி இருந்தும் எனக்கு 9 பிளாக் வந்திருக்கு. அதோடு நாங்கள் சாப்பாடுலையும் சரியான கவனம். கண்ட சாப்பாடெல்லாம் சாப்பிட்றே இல்லை, கோதுமை பாவிக்கிறே இல்லை, வெள்ளை சுகர் பாவிக்கிறே இல்லை, கூடுதலாக சுகரே பாவிக்கிறே இல்லை, வெள்ளை ப்ரெட் பாவிக்கிறே இல்லை, சோல்ட் எல்லாம் இந்த மேன்மேட் சோல்ட் பாவிக்கிறே இல்லை, ஹிமாலயன் நேச்சுரல் சோல்ட் தான் நாங்கள் இப்போ பாவிக்கிறோம். நாங்கள் அதோட வெள்ளை அரிசி நாங்கள் பாவிக்கிறே இல்லை, ப்ரௌன் பாஸ்மதி ரைஸ் தான் பாவிக்கிறோம். நாங்கள் அதுவும் கணக்க சாப்பிட்றே இல்லை. கிழமையில் 2 தரம் சால்மன் சாப்பிட்றோம். நாங்கள் ஒமேகா 3 இருக்குண்டு. அதோட ரெட் மீட் சாப்பிட்றது குறைவு, கூடுதலாக சிக்கன் ஒயிட் மீட் தான் சாப்பிட்றோம். நாங்கள் அதோட குரக்கன்மா கூட பாவிக்கிறோம். நாங்கள் மற்றது ஒலிவ் ஆயில், நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய் இதுகள்லாம் பாவிக்கிறது. மற்ற எண்ணெய் ஒன்றும் பாவிக்கிறே இல்லை. இவ்வளவு கவனமாக இருந்தும் எல்லா டெஸ்ட்டும் ஒவ்வொரு வருஷமும் செய்தும் இப்படி 9 பிளாக் வந்திருக்கண்டா இதுக்கு முக்கிய காரணம் ஃபேமிலி ஜெனட்டிக்கே தான் இருக்குமென்று நான் நினைக்கிறேன். அதோடு நீங்கள் எவ்வளவு ஆக்டிவாக இருந்தால் என்ன, மெல்லிஸாக இருந்தால் என்ன, நம்ம சாப்பாடுகள் சாப்பிட்ருந்தாலும் ஃபேமிலியில் இருந்தால் கூடுதலாக உங்களுக்கும் வேறு சான்ஸ் இருக்குது. அதால் நீங்கள் முதலேயே டாக்டரை பார்த்து இதுகளை பற்றி எல்லாம் கேட்டு அறிகிறது நல்லது. நான் இந்த வீடியோவை ஏன் போடுறேன் என்றால், இங்கே பெங்களூரில் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டால் நான் ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி செய்திருந்த நேரம் ஹாஸ்பிட்டலுக்கு என்ன பார்க்க வந்தவர். நான் இந்த வீடியோவில் சொன்ன இதுகளை தான் அவருக்கும் சொன்னேன் நான் எனக்கு என்ன நடந்தாண்டு. அதுக்கு பிறகு அவர் போய் தன்னை ஃபேமிலி டாக்டரை பார்த்து அவரும் அந்த முதல் நான் செய்த அந்த 5-6 டெஸ்ட்டுக்கும் அனுப்பி எல்லாம் ஓகேன்னு தான் சொன்னவையாம். பிறகு அவருக்கு இருந்தால் போல் காட்டில் வந்து எனக்கு சர்ஜரி செய்த ஹாஸ்பிட்டலுக்கு போய் அங்கே சொல்ல அவையும் செக் பண்ணிவிட்டு முதல் 1 மில்லியன் தான் சொன்னவன். பிறகு தான் அவருக்கு ஆஞ்சியோகிராம் செய்து அவருக்கு ஒரு அடைப்பு, அதுவும் 90%. அவரை வீட்டை போக விட இல்லை, அங்கேயே நிப்பாட்டி அடுத்த நாள் அவருக்கு ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி செய்தவ. இப்போ அவர் ரிக்கவர் ஆகி நல்லா இருக்கிறார். அதால் தான் நான் இந்த வீடியோவை போடுறேன். சில வேளை வேறு யாரையும் இந்த பிரச்சனை உள்ளவே இந்த வீடியோவை பார்த்துட்டு அவைக்கு இது உதவியாக இருக்குமெண்டு ஒரு நம்பிக்கையில். அதோடு இப்போ ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி செய்கிற சக்ஸஸ் ரேட் 99% இருக்குது. உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தால் ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி செய்ய மாட்டேன்னா முதலையே சொல்லிடுவேணும். அதோட இது இப்போ ஒரு சிம்பிள், எல்லாம் டெக்னாலஜி எல்லாம் முன்னேறிட்டுது. பயப்படாமல் போய் ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி செய்யலாம். எனக்கெல்லாம் 4-5 நாள்லேயே எனக்கெல்லாம் கொஞ்சம் ஓகேயாக வந்துட்டுது, நடக்கக்கூடிய மாதிரி. ஒரு மாதத்தில் ஓரளவு ஓகே ஆகிட்டுது. இப்போ நான் பழையபடி 1 வருஷம் ஆகிட்டுது, பழையபடி நோமலுக்கு வந்துட்டேன். முந்தி செய்த எல்லாம் இப்போ என்னால் செய்யக்கூடிய மாதிரி இருக்குது. நான் ஹாஸ்பிட்டலை விட்டு வரைக்குள்ள சர்ஜன் சொன்னவர், யூ ஹேவ் அ பிராண்ட் நியூ ஹார்ட், இஸ் குட் ஃபார் ரெஸ்ட் ஆஃப் யுவர் லைஃப் அண்டு என்னென்று கடவுளுக்கு தான் தெரியும். ஆனால் உங்களுக்கு பிரச்சனை இருந்தால் பயப்படாமல் நீங்கள் போய் ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி செய்யுங்க. இந்த வீடியோவை போட்டு நான் யாரையும் பயப்படுத்த வேணும் என்று நினைக்க இல்லை. இது யாருக்காவது உதவியாக இருக்குமென்றபடியாக தான் நான் அதை போடுறேன். இது எனக்கு நடந்த உண்மை கதை.